ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் போய் வாட்டர் ஆப்பிள் தாங்க பறிக்க போய்கிட்டுருக்குறோம். இது வெயில் காலங்கிறதுனால நமக்கு நிறையாவே மரம் ஃபுல்லாக பிடிச்சிருக்குதுங்க வாட்டர் ஆப்பிள். இது பார்த்திங்கனாக்கா நம்ம ஒத்தாலெல்லாம் சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு நமக்கு மரத்தில் காய் நிறையா இருக்குது. அதனால தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாமேட்டு தாங்க நாங்கள் இப்போ பறிக்க வந்திருக்குறோம். இது பார்த்திங்கனாக்கா ரொம்ப பழுத்துருச்சுனாக்கா எல்லாமே கீழே விழுந்துருங்க. ஸோ அதனால தான் நாங்கள் பறிக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாமே. மற்ற எல்லா பழத்துலேயுமே பார்த்திங்கனாக்கா இந்த குருவி, அணில் எல்லாமே சாப்பிடுங்க, கொய்யா அந்த மாதிரி பழங்கள்லாம். ஆனால் இந்த பழங்கள் பார்த்திங்கனாக்கா அந்தளவுக்கு சாப்பிட்றதில்ல. அதனால தான் நமக்கு இவ்வளோ பழங்கள் மிச்சமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்றபடிலாம் பார்த்திங்கனாக்கா இந்த கொய்யா மரத்துக்கெலாம் போனீங்கன்னா ஃபுல்லாக அணில் எல்லாமே கடிச்சு தாங்க வச்சுருக்கோம். நமக்கு இதை பார்த்திங்கனாக்கா பார்க்கவே முடியல, அந்தளவுக்கு கண்ணை அப்படியே பறிக்குதுங்க. ஏன்னா எல்லாமே அவ்வளோ அழகாக பிங்க் கலரில் இருக்குது. நம்ம பார்த்திங்கனாக்கா இவ்வளோ சாப்பிடவும் முடியாமல் பார்க்கவும் முடியாமல் பார்க்க அப்படி இருக்குதுங்க. ஸோ என்ன பண்ணுறது, இது இன்னும் ஒரு வாரத்துக்கு தான். அதுக்குள்ளே பார்த்திங்கனாக்கா எல்லாமே பழுத்து எல்லாமே கீழே விழுந்து வேஸ்ட்டாக போயிடும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்கலாமே அப்படின்னு தான் நாங்கள் பார்த்திங்கனாக்கா இப்போ எடுத்துகிட்ருக்கோம். இது கடையில் பார்த்திங்கனாக்கா நமக்கு கேட்குறாங்க, நாங்கள் எங்களுக்கு டைம் கிடைக்கல. ஏன்னா அவங்க 2 நாள் கழிச்சு கேட்டுருக்குறாங்க. நம்ம 2 நாளைக்குள்ளே பார்த்திங்கனாக்கா இந்த பழங்கள் எல்லாம் கீழே வந்து வேஸ்ட் ஆகிடுங்க. ஸோ அதனால பார்த்திங்கனாக்கா தெரிஞ்சவங்களுக்கே கொடுத்துடலான்னு தான் எடுத்துகிட்ருக்குறோம். ஸோ 2 நாள் கழிச்சு இருந்துச்சுனாக்கா அதையுமே நம்ம பறிச்சு கொண்டு போய் கடையில் கொடுக்கலான்னு தான் ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். இது பார்த்திங்கனாக்கா கடையில் நம்ம போய் வாங்க போனோம்னாக்கா 1 கிலோ 150, 200, 300 வரைக்கும் சொல்கிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட வாங்குறது பார்த்திங்கனாக்கா 80, 70 அந்த மாதிரி தான் அவங்க வாங்குகிறாங்க நம்மக்கிட்ட. நம்ம பார்த்திங்கனாக்கா சுற்றி பார்த்தா எதை பறிக்கனே தெரியல. எனக்கு மரம் ஃபுல்லாக காயாச்சா, நானும் சுற்றி வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேங்க. இதை வந்து நான் எப்படி பேசுகிறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எடுத்து ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு மரத்தை பார்த்திங்கனாக்கா நீங்கள் வீட்டில் நட்டி வைங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயும் உங்களுக்கு நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருங்க. இது பார்த்திங்கனாக்கா ஹைப்ரிட்னு தான் நினைக்கிறேன். ஸோ நாங்களும் பார்த்திங்கனாக்கா பறிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. இதை கொண்டுட்டு போய் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இவ்வளோ கொடுக்குறோம். ஏன்னா நிறையா இருக்குதுல்ல. ஸோ ஒரு 5 கிலோ போல் பறிச்சிருக்குறோம். இதை நாங்கள் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். வாங்க காட்டுறோம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஸோ அவ்வளோந்தாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.